Hi friends, welcome back to Ramesh Harsubai Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ட்ரிங்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் 2 பேர் குடிக்கிறீங்கன்னா நீங்கள் 2 கப் இல்லைன்னா 2.5 கப்பு கூட எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா பட்டை, சின்னமன் சொல்லுவாங்க. இந்த சின்னமனில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஒரு நல்ல இது நம்ம உடம்பில் இருக்கிற அந்த பிளட் சுகர் லெவலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். நல்ல ஒரு ஆன்டி டயபெட்டிக் மெடிசனாக இது நல்லா உங்கள் பாடிக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் ஒரு ஸ்டிக் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா 2 கிராம்பு. இந்த கிராம்புலேயும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. உங்கள் பிளட் சுகரை லெவலில் கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் லிவருக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ அது 2 சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பே லீஃப். இதில் இருக்கிற சத்துக்கள் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, சி எல்லாமே அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு நட்சத்திர சோம்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 கப் தண்ணினா நீங்கள் ஒரு இது ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காவை அதை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கிற உள்ள பல்ப்பு உள்ள நம்ம தண்ணியில் அப்போனா அது சீக்கிரமாக வெந்து அதோட ஃப்ளேவர் தண்ணியில் இறங்கும். அதனால் அந்த ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நான் 1.5 கப் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 கப் சேர்த்திங்கன்னா இன்னுமே நிறையா ஏலக்காய், கிராம்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதில் துருவன இஞ்சி இல்லைன்னா தட்டி போட்ட இஞ்சியை நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி ரொம்ப சேர்க்காதீங்க, ரொம்ப காட்டமாக ஆகிடும். அதனால் ஓரளவு சின்ன இன்ச் இருக்கிற இஞ்சி மட்டும் சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடராக போடாமல் பெப்பரை இன்ஸ்டண்ட்டாக தட்டி சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தட்டி சேர்த்த பெப்பர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாமே உங்களுக்கு கோல்டு, அதாவது ஃப்ளூ இல்லைன்னா ரன்னிங் நோஸ் இருந்ததுன்னா இந்த ட்ரிங்க் குடிச்சினாலே உங்கள் இம்யூனிட்டி தானாகவே பூஸ்ட் ஆகிடும். கடைசியாக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா இதுதான் ஒரு ஆன்டிபயோட்டிக். இதை நம்ம கடைசியாக சேர்த்துட்டு இந்த இது ஆப்ஷனல் தான். நான் வெல்லம் சேர்க்குறேன். உங்ககிட்ட தேன் இருந்தால் கடைசியாக இந்த டீ வடிகட்டிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் தேன் சேர்த்து குடிச்சுக்கலாம். நான் வெல்லம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு 2 சின்ன கட்டி அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது வெல்லம் வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் காய வச்சு குடிச்சுக்கலாம். இதை ஒரு நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த தண்ணி 1.5 கப் இருக்கிற தண்ணி 1 கப் அளவுக்கு குறையணும். அந்த அளவுக்கு குறைய விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு. நான் ஊற்றின தண்ணிக்கும் நல்லா வத்திருச்சு தண்ணியெல்லாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு இதை ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒரு நல்ல உங்களுக்கு குடிக்கிற சூடு வரும்போது அதை நீங்கள் எடுத்து குடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணியில் எவ்வளோக்கு எவ்வளோ வைக்கிறோமோ அப்போ தான் அந்த சீரகம், மிளகு, அந்த ஸ்பைசஸோட அந்த இதெல்லாம் நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கும். அதை அப்படி குடிக்கும்போது அந்த தண்ணியோட சத்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எந்த சூட்டில் குடிக்கணுமோ அந்த சூட்டில் நீங்கள் வடிகட்டி குடிச்சுக்கலாம். இதை நீங்கள் மார்னிங்கும் எடுத்துக்கலாம், நைட்டும் எடுத்துக்கலாம். உங்கள் இஷ்டம். உங்களுக்கு எந்த டைம் நல்லா இருக்கும் அந்த டைமில் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே முருங்கைக்கீரை சூப்பு, அப்புறம் செம்பருத்தி டீலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.